ஒரு சிறப்பு என்னவென்றால், நான் இது வரைக்கும் ஒரு தியேட்டருக்கும் போகும்போதும் வித்தியாசமா, ஒரு தியேட்டருக்கு ஒட்டகத்துல போனேன், ஒரு தியேட்டருக்கு குதிரையில போனேன். சோ இந்த மாதிரி எதனா ஒரு வித்தியாசமா வந்துட்டு இருப்பேன். இந்த தியேட்டருக்கு லீடர் படம் பாக்குறதுக்கு நான் நுங்கு வண்டியில வந்தேன். ஒரு கைத்தட்டல் கொடுக்கலாமா? நான் ஒரு படம் பார்க்க வரும்போதும் விதவிதமாக வித்தியாசமான கெட்டப்ல வருது. இயக்குநர்களுக்கும் டைரக்டர்களுக்கு தான் தெரியல, ரசிகர்களுக்கு தெரிஞ்சு கைத்தட்டல் கொடுக்குறாங்களே, அதற்கு என் மனமார்ந்த நன்றி. அதற்கு காரணம், ஒரு தியேட்டருக்கும் போகும்போதும் எதனா ஒரு வித்தியாசமா போனாதான் அங்க உள்ள ஆடியன்ஸ் அதை வந்து கவருவாங்க. படத்துல ஹீரோ மட்டும் 5 கோடி 10 கோடி வாங்கிட்டு சும்மா இருந்தா பத்தாது, அந்த படத்துக்காக உழைக்கணும். ஏன்னா இன்னைக்கு நிறைய படங்கள் அதற்கான ஹீரோவோ இல்ல அதுல நடிச்சிருக்க கோ ஆர்டிஸ்டுமே எந்த ஒரு சப்போர்ட்டும் இல்லாதனால தயாரிப்பாளர்களோட நிலைமை ரொம்ப கேள்விக்குறியா இருக்கு. அதனால இயக்குனர் அவர்களே, உங்களுக்கு யாரு சப்போர்ட் பண்றாங்களோ அவங்கள நீங்க உங்க படத்துல பயன்படுத்த பாருங்க. கூல் சுரேஷ பயன்படுத்துங்கன்னு சொல்லவில்லை, நான் சினிமா சோறு சாப்பிடுறதுனால இந்த கருத்தை நான் சொல்றதுக்கு வரேன். சரிங்களா? அது மட்டும் இல்ல, இந்த தியேட்டர்ல நான் நுங்கு வண்டியில வந்தேன். வந்துட்டு பாலாபிஷேகம் பண்ணேன். பாலாபிஷேகம் யாருக்கு பண்ணனா, லீடர் அவர்களுக்கு பண்ணேன். லெஜண்ட் அவர்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணேன். பக்கத்துல பார்த்தாக்க நம்ம ஸ்னேகா அக்கா ஒரு பெரிய பேனர் ஒண்ணு வச்சு நடிகை ஸ்னேகா அவர்கள் இருந்தாங்க. எனக்கே ரொம்ப பாவமா இருந்துச்சு. ஏன்னா லீடர் அவர்களுக்கு பாலாபிஷேகம் பண்றான். லீடர் அவர்களுக்கு பாலாபிஷேகம் பண்றான். அதே மாதிரி பக்கத்துல உள்ளவங்க ஸ்னேகா அவர்களுக்கும் ஒரு பாலாபிஷேகம் பண்ணலாமேன்னு தோணுச்சு. அது கூட என் மனசுல இருந்து தோணல, லீடர் அவர்கள் லெஜண்ட் அவர்களோட மனசுல இருந்து தோணுச்சு. ஏன்னாக்க நம்ம சாப்பிடும் போது பக்கத்துல ஒருத்தர் இருந்தா, தம்பி சாப்பிடுறியா அப்படின்னு கேட்போமா இல்லையா? டீ குடிக்கும் போது தங்கச்சி டீ குடிக்கிற அப்படின்னு கேட்போமா இல்லையா? இது வந்து ஒரு மனிதனோட ஒரு மனிதாபிமானத்தை காட்டுது. இது வந்து புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரிதான், புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஐயா அவர்கள் எப்படியோ அதே மாதிரிதான் நமது லெஜண்ட் ஐயா அவர்களும் நம்ம சாப்பிடும் போது அடுத்தவங்களுக்கும் கொடுத்து உதவணும் அப்படின்ற ஒரு கருத்தை இன்ன வரைக்கும் அவர் வந்து வச்சுட்டு வராரு. நான் அப்பதான் யோசிச்சு பார்த்தேன், சரி நம்ம வந்து லெஜண்ட் அவர்களுடைய ரசிகரா இருக்கிறோம், அவருடைய பாணி, அவர் என்ன செய்யறாரோ அதே மாதிரி நம்மளும் ஃபாலோ பண்ணுவோம். ஏன்னா புரட்சி தலைவர் அவர்கள் என்ன சொல்லி கொடுத்தாங்களோ அதே மாதிரி, அவரை விட 10 மடங்கு அப்படின்னு கூட சொல்லலாம். புரட்சி தலைவர் எப்படியோ அதே மாதிரி புரட்சி நாயகனாக இருக்கும் லெஜண்ட் அவர்களும் புரட்சி தலைவர் சொல்லி கொடுத்த பாதையில தான் போயிட்டு இருக்காரு. அவரை மாதிரியே லெஜண்டோட ரசிகர்களா இருக்க நாங்களும் அவர் சொல்லி கொடுத்த பாதையில தான் போயிட்டு இருக்கோம். அதனாலதான் லெஜண்ட் அவர்களுக்கு பாலாபிஷேகம் பண்ணிட்டு மீதி இருந்த பாலை நம்ம ஸ்னேகா அக்காவுக்கும் கொடுத்தோம். இது சரிதானே? சரிதானப்பா? அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதான் புரட்சி தலைவரோட பாணி. அதே மாதிரிதான் புரட்சி நாயகனோட பாணியும் இந்த மாதிரி அடுத்தவங்களுக்கு கொடுத்து உதவுறதான். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். உழைக்கும் தோழர்களே ஒன்று கூடுங்கள், உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள். மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் காண என்ன வழி என்று தானே யோசிங்கள். லீடர் சொன்ன வழியில் நாம சேருவோம், லீடர் சொன்ன பாதை நாம சேருவோம். நீங்க நல்லா இருக்கணும், வாழ்வு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்க்கை முன்னேற. நீங்க நல்லா இருக்கணும், நாடு முன்னேற, இந்த நாட்டில் உள்ள ஏழைகளின் வாழ்வு முன்னேற. அப்புறம் இப்போ ஏன் அந்த பதட்டம்? நேத்து சென்னையில டி நகர்ல தளபதி விஜய் அவர்கள், நடிகர் விஜய் அவர்கள், ஜோசப் விஜய் அவர்கள், தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் விஜய் அவர்கள் நேத்து பிரச்சாரம் மேற்கொண்டாரு. ஆனால் 6 மணி ஆனவன அவர் பிரச்சாரத்தை வந்து கேன்சல் பண்ணிட்டு வீட்டுக்கு போயிட்டாரு. இத போய் நீங்க கமெண்ட்ல நான் பாக்குற பல பேர் பல விதமா சொல்லிட்டு இருக்கீங்க. 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாதுன்றீங்க, 6 மணிக்கு மேல அவரு அப்படின்றீங்க, இப்படின்றீங்க. ஏன் அப்படி? ஏன் அப்படி வந்து விஜய் மேல வந்து உங்களுக்கு வந்து அப்படி என்ன காண்டு உங்களுக்கு? அவர் என்னவோ செஞ்சுட்டு போறாரு, நீங்க செய்ய மாட்டீங்களா 6 மணிக்கு மேல? நீங்க செய்ய மாட்டீங்களா 6 மணிக்கு மேல? அவங்க வேலை இருக்கு. இன்னொன்னு என்னன்னாக்க,
விஜய் சாருக்கு அந்த வெயில்ல சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டு ரொம்ப டயர்ட் ஆயிருப்பாரு. கூட்டத்தை பார்த்திருப்பீங்க இல்லையா? கூட்டம் போகும்போது ஒருத்தன் தர்பூசா தூக்கி போடுறான், ஒருத்தன் கூல்ட்ரிங்க்ஸை தூக்கி போடுறான். இப்ப நான் வரும்போதே பாருங்க என்னென்ன பண்றாங்கன்னு. அப்ப விஜய் சார் வரும்போது எவ்வளவு பண்ணுவாங்க இல்லையா? அதனால அவருடைய உடல் நலம் கருதி அவரு ரெஸ்ட் எடுக்கிறதா போயிருப்பாரு. தயவு செய்து இதை வேற மாதிரி திரிக்காதீங்க, சரிங்களா? உங்களுக்கு முடிஞ்சா சப்போர்ட் பண்ணுங்க, இல்லைன்னா விட்டுருங்க. ஏன்னா விஜய் சாரு அவரு ஒரு நடிகர், இப்போ பொது சேவைக்கு வந்திருக்காரு. அதனால வெயில்ல எல்லாமே சுற்றுப்பயணம் மேற்கொண்டு ரசிகர்களோட முட்டி மோதி ஏதோ ஒன்று பண்ணி வந்துட்டு இருக்காரு. 6 மணிக்கு மேல அவர் பண்ணல, புரியுதுங்களா? அதனால தயவு செய்து நீங்க வந்து அது வேற மாதிரி ஒரு திருச்சி எதுவும் போடாதீங்க, சரிங்களா? 6 மணிக்கு மேல ஆட்டோ ஓடாது, 6 மணிக்கு மேல டாக்ஸி ஓடாது. இதெல்லாம் என்னது? எனக்கே ஒரே சங்கடமா இருக்கு. அது மட்டும் இல்ல, நேத்து பிரச்சாரத்துக்கு போனப்ப ஒரு தங்கச்சி 6 செயின் நகைய 6 சவரம் நகைய யாரோ ஒரு கயவன், நீங்களா? நீங்கப்பா பாருங்க, நம்ம கூட இல்ல ஆளு இல்லப்பா, லெஜண்ட் கூட இருக்கிற ஆளு தூய்மையான ஆளு. ஆனால் இதுக்காக நான் டிவிக்கேல உள்ள ஆளு திருட்டிட்டாங்கன்னு சொல்லல. யாரோ ஒரு திருட்டு பையன், ஓம் சக்தி பராசக்தி, எவனோ அந்த திருட்டு சக்தி, எவனோ ஒருத்தன் அந்த நகையை திருடிட்டு இருக்கான் 6 சவரத்தை. அந்த 6 சவரனோட விலை என்ன? குறைந்தபட்சம் 7 லட்சத்துக்கு மேல வரும். அந்த நகையை திருடிட்டு அந்த அம்மா கதறுது. இங்க நான் வரும்போது கூட இங்க பாருங்க, செயின் எடுத்து உள்ள போட்டு வந்துட்டேன். ஏன் நம்மளுடைய பாதுகாப்பு நம்ம தான் பாத்துக்கிறோம். ஒருத்தங்களுக்கு பின்னாடி ஒரு போலீஸ்காரங்க வந்துட்டு இருப்பாங்களா? நம்ம ஒரு இடம் போறோம், கூட்டத்துக்குள்ள போறோம், அப்ப நம்ம தான் என்ன பண்றோம்? குழந்தைய பாதுகாப்பா புடிச்சுக்கணும், செயினை பட்டமா புடிச்சுக்கணும், புரியுதா? திருட்டு பயல்கள் எந்த விதத்துல வேணாலும் வருவாங்க. உடனே காவல்துறை சரியில்லை, காவல்துறை என்னப்பா பண்ணுவாங்க? இல்ல நீங்க இந்த டிவிக்கு எதுன்னு சொல்ல, எந்த கட்சி மீட்டிங்கா இருந்தாலும் சரி, காவல்துறையை நீங்க மதிக்கிறீங்களா? நான் யார் தெரியுமா? நான் யார் தெரியுமா? நான் மாவட்ட செயலாளர், நான் மாநில தலைவர், அவரு இவருன்றீங்களா? காவல்துறை என்ன பண்ணா? நம்மள மாதிரி அவர்களும் ஒரு மனிதர்கள் தான், நம்ம தான் கோஆபரேட் பண்ணோம். நீங்க அவ்வளவு கூட்டத்துக்குள்ள போகும்போது அந்த செயின் போட்டிருந்தீங்கன்னாக்கா நல்லா துப்பட்டாவை போட்டு கவர் பண்ணிருக்கணும், குழந்தைங்கள கைய பிடிச்சுக்கிட்டு போனோம். அதை விட்டுட்டு நீங்களே போய் வாலண்டியா கிணத்துக்குள்ள விழுந்துட்டு என்ன தள்ளி விட்டாங்க, அது என்ன நியாயம்? கூட்டத்துக்குள்ள போனாக்க 4 நடக்கதாமா செய்யும், புரியுதா? நிறைய பேரோட செல்போன்லாம் வேற திருடிட்டரா வேற சொல்றாங்க. அதனால தயவு செய்து நீங்க எந்த கட்சிக்கு போனாலும் சரி, டிவிக்கு, டிஎம்கே, ஏடிஎம்கே, பாஜக, பாமக, ஏன் லெஜண்ட் ரசிகர் மன்றத்தோட ஒரு நிகழ்ச்சிக்கு போனா கூட அந்த இடத்துல கூட நீங்க உங்க பொருளை தான் சேஃப்டியா வச்சுக்கணும். இதுக்காக உங்களுக்கு இசட் பிரிவுல வச்சு உங்க நகைகளையும் உங்க செல்போன்களையும் உங்க குழந்தைகளையும் போலீஸ்காரங்களே பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டாங்க. காவல்துறை நமது நண்பர், புரியுதுங்களா? தயவு செய்து காவல்துறையை நீங்க எந்த ஒரு வசையும் பாடாதீங்க. அவங்க இல்லைனாக்க நம்ம பொழப்பு நாரிடும், சரிங்களா?